ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுபீம் நானம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு செட்டிநாடு ரெசிபி, செட்டிநாடு சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை பண்ணுறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீட்டிலையே மசாலா இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி ஒரு 7-8 போல் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். மற்ற திங்ஸ் கூட இது சேர்த்து வறுக்கும்போது அது எல்லாமே சீக்கிரமாக கருகி போயிடும். அதனால இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு தனியாக வறுத்து எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்தா போதும். ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம இதை வறுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த எல்லா பொருட்களையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதே பேனில் நான் 1 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததாக 2 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கு அடுத்தது 1 ஸ்பூன் மிளகு, அதுக்கு அடுத்தது நம்ம 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுக்கோங்க, ஏன்னா காஷ்மீரி சில்லி நமக்கு காரம் இருக்காது. ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா கலர் மாறுற வரலும் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது, நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஒரு கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுத்து வாசனையே சூப்பராக இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற காஷ்மீரி சில்லியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இது கூட 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் ஒரு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். கலர் சூப்பராக ரெட் கலரில் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மசாலா நம்ம அரைச்சதை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் கறி ஏதாவது பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தேவையான மசாலா நான் ஆட் பண்ணிட்டேன். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கு அடுத்ததாக நம்ம இது கூட தயிர் சேர்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது தேவையான அளவு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா சிக்கன் கூட நல்லா பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா சிக்கன்லேயும் பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி 1 ஹவர் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நெய் உருகின உடனே நம்ம இதில் கொஞ்சமாக 1 வெங்காயம் நான் சின்னதாக இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே 2 பச்சை மிளகாய், அதுக்கடுத்து கொஞ்சமாக உப்பு, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக. பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு காரம் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கின உடனே நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லா சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், எல்லா சிக்கனுமே ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இது கூட ஏதாவது மசாலா ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே இதில் ஆட் பண்ணிடுங்க, அதை வேஸ்ட் பண்ண வேணாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது எப்படியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. இதை அப்படியே விட்டுருங்க, இடையில மட்டும் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க.
சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும், பார்ப்போம். ஸோ கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இதில் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு ஸ்டைலில் நம்மளே மசாலா அரைச்சி நம்மளே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.